மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசின் கொள்கை எனவும் நிதி நிலைமையை சரியான பின்னர் எல்லா மாவட்டங்களிலும் சட்டக்கல்லூரி கொண்டுவரப்படும் எனவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி அமைத்து தரப்படுமா என நாகர்கோவில் பாஜக எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, எந்த மாவட்டத்தை பார்த்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்தான் அதிகம் படித்தவர்களாக இருப்பதாகவும், கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களில் சட்டம் பயின்று பலர் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் நீதிபதிகளாக அதிகம் இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். இந்நிலையில் நிதி நிலைமையை சரியான பின்னர் எல்லா மாவட்டங்களிலும் சட்டக்கல்லூரி கொண்டுவரப்படும் எனவும் தெரிவித்தார். அமைச்சர் அவர்கள் முழு முயற்சி எடுத்து ஏழை இம்மாவட்டத்து இளைஞர்களுக்காக சட்டக்கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்று அவைத்தலைவர் மூலமாக அரசையும் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சட்டம் பயின்று வெளி மாவட்டங்களிலிருந்து சட்டம் பயின்று இன்றைக்கு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமான தொகை செலவாகின்ற காரணத்தாலே இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி துவங்குவது என்பது கொள்கை அளவில் இருக்கிறதை தவிர நிதிநிலை அறிக்கை அடிப்படையிலே அதை நிறைவேற்ற இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம். நிதிநிலை சரியானவுடன் நிச்சயமாக எல்லா மாவட்டங்களுக்கும் சட்டக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம்.